இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்பதாக, சில நாட்கள் முன்னதாக இந்த ஊழியர் கூட்டத்துக்காக என்ன செய்தி ஆண்டவரே என்று யோசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க விடாதபடி அதில் நிற்க செய்து ஆவியானவர் அதில் சில கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் அதில் நான் குறித்து ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். இன்றைக்கு நடந்த எல்லா காரியங்கள் பாஸ்டர் ஜாக்கப் ஜெபம் பண்ணினாலும் சரி, இந்த அருமையான சகோதரி அந்த அவர்களுடைய ஊழிய வாஞ்ச எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொன்னேன். ஏனென்றால் ஆண்டவர் தந்த வார்த்தையும் அதுதான். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்க, அதே மாதிரி இதே வசனம் 3 இடத்துல இருக்கிறது, இன்னும் 2 இடத்துல இருக்கிறது. பவுல் சொல்கிறான், ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜேக்கப் பாஸ்டர் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் தந்திருக்காங்க. அதனால் நம்ம வேகமாக போகணும். பாருங்க, அவன் பவுல் அதே வார்த்தை சொல்கிறான். நாகும் தீர்க்கதரிசி அதை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 15ஆம் வசனம். எமக்கு வேகமாக வாசிங்க. பாருங்க, அப்போ இந்த 3 வசனத்தை ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வசனத்தை ஏசாயா நம்ம வாசித்த வசனத்தை தந்தார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கு. ஹவு பியூட்டிஃபுல். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கிறது. உங்கள் காலெல்லாம், உங்கள் கால் தாம்மா சொல்கிறேன், உங்கள் காலெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? அழகுன்னா லேஸ் அழகு. எவ்வளோ அழகு. அந்த அழகை பற்றி அவருக்கே சொல்ல முடியலை. ஏசாயா தீர்க்கதரிசி அவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. யார் காலம்? ஏங்காலி சொல்கிறாங்க. அதுதான் சரி. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறோடைய பாருங்கள், அதான் நம்ம வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. அப்போ சுவிசேஷம்னாலே என்னதான்? சமாதானம் தான். உன்னதத்திற்கு தேவனும் மகிமையும் பூமியிலே சமாதானம்னு சொன்ன நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. இப்போ சுவிசேஷம் ரட்சிக்கப்படுறது, பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துறது, வியாதிகள், பிசாசு, பில்லி, சூனி, கட்டு, ஏவல், செய்வனைகள் இதில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறது, கர்த்தருக்கு நேராக நடத்துகிறது தான் இந்த சுவிசேஷத்தினுடைய செய்தி என்று நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி நம்மெல்லாம் என்னதான் செய்கிறோம்? ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, பஞ்சத்திலிருந்து ரட்சிப்பு, 7 விதமான ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். யார் ராஜரிகம் பண்ணாலும், யார் தான் ராஜரிகம் பண்ணுகிறார்? நம்ம தேவன் தான் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் 2ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான்ல, என்ன? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணியனுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் ஏகமாக எழுமின்று ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து கைகள் அமைவிட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிற ரெதிசுவாரா நகைப்பார்மா. இவங்கெல்லாம் போடுற திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரா? நகைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நகைப்பார். அந்த வசனத்தில் மீதி அது என்னது? இகழுவார்.
பாருங்க. அப்போ இந்த போடுற சட்டத்தை எல்லாம் பார்த்தியா, கடைசி கையெழுத்து போடுறது எதானாலும் யாரு தான்? நீங்கள் ஜனாதிபதினு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஜனாதிபதினு சொல்ல மாட்டோம். ஏன்? மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சேங்ஷன் பண்ணணும். அது என்ன, அவர் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லி காண்கிறோம். லேலுயா. எதானாலும் சரிதான். நான் தான் சொல்லுவேன், பிரசங்கத்திலே கூட சொல்வேன். இந்த அது என்ன, இது சிறைச்சாலையுடைய சாவிகள் எல்லாம் அவங்க தாக்கோல் எக்கில் தான் இருக்குன்னு சொன்னாலும் சாவி ஒன்று எங்கே இருக்குது? ஒரிஜினல் சாவி. அதனால் பூட்டப்பட்டிருந்தாலும் பேதுருவை திறந்து தேவன் வந்தான், திறந்தான், வெளியே அனுப்பிட்டான். அதுபோல் சீசர்களை திறந்து வெளியே அனுப்பி சுவிசேஷம் அறிவிங்க. நாங்கள் தேவாலயத்தில் சுவிசேஷம் அறிவித்தாங்க. லேலுயா. அப்போ எதானாலும் சீப் யார் தான்? நம்ம ஆண்டவர் தான். லேலுயா. அதனால் அவர் தான் சொல்கிறார், நான் போகும் பாதை அவர் அறிவார், சோதித்த பின் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்கிறான். அப்போ சமாதானத்தை கூறி, அதான் நாகும் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னான். அது இன்னொருக்கா வாசிங்க பார்ப்போம். ஒன்று பாருங்க. இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. இப்போ சுவிசேஷம் அறிவிச்சாலே நமக்கெல்லாம் என்னதானா? பண்டிகை தான். அதை கேட்ட ஜனங்கள், விசுவாசிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அது பண்டிகை தானா? பண்டிகை ஆசரி. பாருங்க, உன் பொருத்தனைகளை செலுத்து. அதாவது ஆண்டு என்ன இதில் தான் விடுதலை ஆகணும், அதை செய்து அதெல்லாம் அந்த பொருத்தனைகளை செலுத்தி துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அதான் ஃபாதர் அருமையாக ஒரு பாட்டர் பாடியிருக்கார், சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் வல்லமைகளை. லேலுயா. அருமையான பாட்டு. சபையில் ஒரு பிள்ளை கூட பேர் சங்கரி. மாத்துமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் பேரை. அவங்க அம்மாட்ட சொன்னேன், மாற்ற வேண்டாம், ஃபாதர் பாடியிருக்காரு. சங்கரிப்பேன் படிச்சிருக்காரு. அதனால் அவள் பேர் என்ன தான்? சங்கரி தான். அப்படின்னு மாற்றவே கூடாதுன்னு சொன்னேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, துஷ்டனினுடைய கறந்துவதில் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்போ ஊழியக்காரர்களாகிய சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கிறவர்களுடைய நம்ம வேலை என்னதான்? துஷ்டனை சங்கரிக்கிறதும் அவன் வழியாக வராதபடி காக்கிறதான். லேலுயா. ஒரு அம்மாவை அவங்க அனுமன் பிசாசுக்கு ஆடுறவங்க. அப்போ அவங்க கொஞ்ச நாள் வந்தாங்க, பிறகு வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அது சொப்பனத்தில் ரொம்ப தொந்தரப்படுத்துகிறான், கொன்னே முடியும் வந்தேன் அப்படின்னா. சரி, இனி நீங்கள் வாங்க, அவன் என்ன தாண்டி தான் அவங்கள வரணும், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அது பிறகு அவங்க வந்து கடைசியில் பாருங்கள், அவங்க பேர் சுகந்தாண்டி வச்சு ஞானசாரலாம் கொடுத்து ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கும் வல்லமையாக ஜீவிக்கிறாங்க. லேலுயா. இப்போ என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அதில் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சகோதரியும் சரி, அவங்க அந்த ஊழிய பாரம் அப்படி தானே, சுவிசேஷம் முக்கியங்கிறத அவங்க இவ்வளோ அதிகமாக சொன்னாங்க. அதனால் அது எனக்கு ஒரு சந்தோஷம். பாஸ்டர் ஜேக்கப் அந்த இதுக்காக சட்டத்துக்காக ஜெபம் பண்ணோம். அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் தந்தது எனக்கு சரியாக தான் தந்திருக்கிறார். லேலுயா. சமாதானத்தை கூறி நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோன் சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல். எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் காலெல்லாம், அவ்வளோ அழகாக இருக்காம்மா. வீட்டில் போய் பார்த்துச்சு, இந்த காலையாக பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை, நான் ஒரு 6 வருஷமாக அச்சங்குளத்தில் கொட்டாரம் பக்கம் அங்கே ஊழியம் செய்தேன். அது ஒரு 50 வருஷம் ஆச்சு. ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் திருப்பரங்குன்றத்தில் 6 வருஷம் அங்கே இருந்தேன். பஸ்ஸில் இறங்கினோன்னா அந்த பக்கம் வயல், அந்த பக்கம் நிறைய வயல். பிறகு எங்கள் வீடு வடக்கடைசிலேருந்து அதுக்கு அடுத்தாலையும் வயல் தான். இப்போ பாருங்கள், காலையிலே போயிட்டு அந்த உழுதுட்டு வரோம். இப்போ டிராக்டர்லாம் சொல்கிறாங்க, அப்போ மாடுகள் வச்சு உழுதுட்டு கரையேறி நிற்பாங்க. பார்த்தா சட்டம் முழுதும் என்ன இருக்கும்? அழுக்கா சகதியாக தொழியாக இருக்கும். இப்போ பார்க்குறவங்க கண்ணு தான் அதில் வித்தியாசம். பார்க்குறவங்க நல்லா பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர் எவ்வளோ அழகாக எத்தனையோ இடங்களை எத்தனை ஏக்கரோ செண்டோ உழுது பண்படுத்திட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அதை நினைச்சுவாங்க, பார்ப்பாங்க. அந்த அழுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவருடைய வேலையின் தன்மை அவர்களுக்கு தெரியும். அதே போல் கல் உடைக்கிறவங்களும் சரி, மரம் வெட்டுறவங்களும் சரி, வேர்வையாக வேத்து பூத்து வடியும். ஆனால் நல்ல ஒரு வேலைக்காரங்க அல்லது நல்ல ஒரு மனிதர் பாருங்கள், அவர் இவ்வளோ வேர்வையோடு இருக்கிறாரு, எவ்வளோ மரம் வெட்டியிருக்காருன்னு அந்த உழைப்பினுடைய தன்மை அவர்களுக்கு தெரியும். அந்த அழுக்கு தெரியாது, வேர்வை தெரிகிறதில்லை. அதே போல தான் ஆண்டவர் உங்களுடைய கால்கள் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வந்தால் கால் எப்படி இருக்குமா? அழகாக இருக்காது, அழகாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அது அழகாக இருக்கும்.
நான் ஜோயில் பாஸ் சொல்கிறாங்க அழகாக இருக்காதுன்னு சொல்லி தூசியாக இருக்கு. ஆண்டவரே சொன்னார், உங்களை ஒரு பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்கள் காலில் படிந்த தூசியை உதறிட்டு அடுத்த பட்டணத்துக்கு போங்கன்னாங்க. ஒரு அம்மா தூசியை உதருக்கு காலில் ஒன்றும் இல்லைல்ல, மண்ணை வாரி தட்டியிருக்கு. இந்த மண்ணு தான் உனக்கு யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னது தான், அது யார் சொன்னானே எனக்கு மறந்து போச்சு. அப்போ மண்ணை வாரி தட்டிட்டு இதான் உனக்கு நியாய தீர்ப்பில் சாட்சி அப்படின்ச்சா. ஏன்னா காலில் தூசி இல்லைல்ல. அப்போ தூசியை உதறி விட்டு நீங்கள் அடுத்த பட்டணத்துக்கு போங்கன்னா அந்த தூசி உள்ள கால், அழுக்கான கால், அதான் மலைகள் மேல், அதான் ஆண்டு அழகாக சமாதானத்துக்கு ஒரு நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிற சிவன் சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல், மலைகள் பள்ளத்தா காடு மேடெல்லாம் அலைஞ்சி ஊழியம் செய்த கால்கள் எப்படி இருக்காமா, அழகாக இருக்கும். அழுக்காக இருந்தாலும் அந்த அழுக்கு ஆண்டவருக்கு என்னதான் ஒரு அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதனால் நம்ம பவுலும் அதை அழகுன்னு சொல்கிறான். நாகும் தீர்க்கதரிசி இந்த பிசாசெல்லாம் சங்கரிச்சதுனால அப்படிப்பட்டவங்களுடைய கால் எப்படிப்பட்டதான் அழகானது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ உங்கள் கால்லையும் என் கால்லையும் என்ன இல்லை, தூசி இல்லை. தூசி இல்லாட்டாலும் நம்ம கால் ஆண்டவருக்கு அழகானதான். கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது நம்ம பயன்படுத்தக்கூடியது. என்னெல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ வெயிட் இருந்தால் அந்த கால் எங்கே தாங்கும் பாவம், 2 கால், அதனால தான் கால் தேஞ்சு போச்சு முட்டு அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள் ஆண்டு நம்ம கால் எப்படியா அழகாக. இப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்போ ஒரு தலையை நசுக்கும்போது அந்த காலில் கொஞ்சம் என்ன செய்யுது, சேதப்படுகிறது. சேதப்படுதில்லை, அதான் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தது, அதை தான் சொல்லியிருக்கிறது. அப்போ அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவான்னு சொன்னால் அந்த சிலுவையினால் அவர் பட்ட பாடுகள் சாத்தான் நசுக்கிறனால. அப்போ உங்கள் கால்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம காலையும் என்ன செய்கிறோம், அதான் தாவீது சொன்னான். இதெல்லாம் வாசிக்க மாட்டேன், நமக்கு தெரியும். சிங்கத்தின் மேலும் 91ஆம் சங்கீதம் 13 சொன்னால் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் யாரை சொன்னார், ஒரு சந்தேகமே சொல்லலை, மிதித்து போடுவாய், போட்டாலும் போடுவாய் அப்படிலாம் சொல்லலை, மிதித்து போடுவாயின்னே ஆண்டவர் சொன்னார். பாருங்க. அப்போ அதே தான் அப்போ ஆண்டவர் இயேசு ரோமர் 16:20 சொன்னார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலிங்கள் நசுக்கி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. நசுக்கிற நம்ம தான், ஆண்டவர் நம்ம காலை கொண்டு நசுக்குவாராம். அப்படி பலத்தில் நம்ம நசுக்கிறோம். அதான் இல்லை. இப்போ இந்த கால்கள் அழகாக இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு அழுக்கு அதெல்லாம் இல்லாட்டாலும் சிங்கத்தையும் என்ன செய்கிறோம், வலு சர்ப்பத்தையும் விரியன், இந்த வேதாவும் முழுவதும் பார்த்தா விரியன் தான் நிறைய விஷம் உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அது நான் 2வது சொல்லி. அப்போ எங்கே சொன்னால் சிங்கத்தின் மேலும் நடந்து. அப்போது சிங்கம்னா யார், காட்டுக்கே ராஜா அதுதான். அப்போ சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பில் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிதித்து போடுவோம், நம்ம கீழ்ப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவன் யார், சிம்சோனை பற்றி வாசிக்க அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14 அதிகாரம் 5-6 வாசிங்கம்மா. ஏமா வேகமாக உடனே வாசிக்கணும். வாசித்த தண்ணி பாருங்க. சரி சரி, அது இருக்கட்டும்மா. இப்போ பாருங்க, சிங்கம் அதான் சொல்லி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின்னு நடந்து என்று சொல்லியிருக்குல்ல, பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். பாருங்க, அவை சிம்சோனுக்கு எதிராக ஒரு சிங்கம் வருது. சிங்கம் வருதுன்னா அதை என்ன செய்கிறான், கிழிக்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டியை, அந்த காலத்தில் அப்போ உள்ள மனிதர்களுக்குள்ள பலம் என்னென்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை லேசாக என்ன செய்வாங்களாம், கிழிச்சிருவாங்களாம் வாயை பிடிச்சி. இன்றைக்கி நம்ம கிழிக்க முடியுமா? அப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை போலன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லணும், ஒரு பேப்பரை கிழிக்கிறது போல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், அப்போ அதில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, அதில் ஒரு ஆழமான சத்தியத்தை வாசிக்கிறோம். அதை கொன்று அப்படி என்ன செய்தான், அவனுக்கு எதிரான சிங்கம், ஊழியத்துக்கு எதிரான சிங்கம் பிசாசு. அதை நம்ம பேதரில் வாசிக்கிறல, உங்கள் எதிராளியாகிய பிசாசு அவனை கெரிச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திருக்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ எதிரான ஒரு சிங்கத்தை கொல்றான், தூக்கி போட்டு ஒரு மாதமோ இல்லை இப்போ சில நாட்கள் பிற்பாடு வாரான். வந்து இப்போ அந்த சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா அந்த சிங்கத்துக்குள்ளே என்ன இருந்துச்சான்? தேன் இருந்துச்சாம்மா. சாதாரணமாக ஒரு செத்த ஒரு சிங்கத்துக்குள்ளே தேன் வைக்குமா? வைக்காது. அந்த நாத்தத்துக்குள்ளே வைக்காது. அப்போ என்ன பார்க்குறோன்னா அந்த மாமிசெல்லாம் அழுகி, வெயிலே மழைங்கள்லேருந்து அழுகி, அதெல்லாம் காக்கா நரி நாயெல்லாம் தின்னு இப்போ அது எலும்பு மட்டும் அப்படியே என்ன செய்யுது? கிடக்குது. அந்த சுடுகாடுகள்லாம் கிடக்கும்ல, சில எலும்பு கூடுகள் கிடக்கும். யார் எசேக்கியேல் சொல்கிறான்ல 37 எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அதே மாதிரி சுத்தமாக அந்த மாமிசத்தின் வாடையே இல்லாமல், சுத்தமாக அந்த மாம்சத்தின் வாடையே இல்லாமல் முழுவதும் காஞ்சி இப்போ அதுலேருந்து என்ன வருது? தேன் வருதுமா. ஒரு அலையில சொல்லுவோம். இவ்வளோதானாக்கும். இது எல்லாம் ஒப்பேராத இல்லையா? சகோதரிகள் மட்டும் ஒரு அல்லையில சொல்லுவோம். அல்லையிலியான்னு சொன்னாலே சத்தமாக தான் சொல்லணும். அது ஒருக்கா சத்தமாக சொல்லுங்க. சகோதரர்கள் பாருங்க, மேடையில் இருக்கவங்க நாங்கள் சொல்லுவோம் பாருங்க. சரி, என்ன நடத்துகிறவங்கள இல்லையா சொல்லணும்ல. சரி, அப்போ பாருங்க, ஒரு மனிதன், சபைக்கு எதிரான மனிதன், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக மனிதன் இப்போ எப்படி மாறிட்டான்? தேன் வைக்கிற ஒரு சிங்கமாய் மாறிவிட்டது. லேலுயா, லேலுயா. அதுதான் இன்னைக்கு எல்லாம் இதுவரைக்கும் நடந்த காரியம் எல்லாமே அதுதான். அப்போ பாருங்க, நமக்கு எதிரானவர்கள், ஊழியத்துக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரானவர்கள், அவர்களுடைய கொல்லப்பட்டு மாம்செல்லாம் அழிந்து அவர்களுக்குள்ளேருந்து என்ன வருமா? தேனை போல இனிமையான காரியங்களை அவர்கள் மூலமே செய்வார் ஆண்டவர். லேலுயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர் என்னாலே கூடுற கூட்டம் கிடையாது. அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேலுயா. புதிய ஏற்பாட்டில் நமக்கு அதுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு சிங்கம் என்னதான்? யார் தான்? யாரு? புதிய ஏற்பாட்டில் யாரு? யூதாசா? இல்லை, அது இல்லை, மனுஷனை சொல்கிறேன். அது யூதா கோத்திர சிங்கம் தான். இது வேறுமானவர். இதே போல சபையை கொன்ன ஒரு சிங்கம். அது இப்போ நான் சொன்ன குழுவிலேருந்து உங்களுக்கு தெரியும். பவுல், அப்படி தானே? நீங்கள் யாரை சொன்னீங்க? சவுல் என்கிற பவுல். சவுலுங்கிற எபிரேய பாஷை, அப்படிதானே? அந்த சவுலுங்கிறது, பவுலுங்கிறது லத்தீன் பாஷைன்னு நினைக்கிறேன். ஆனால் எழுதி வச்சுக்க இன்னொரு பைபிளில். அப்போ என்ன சொல்ல, இதை சில சவுல பவுலாக மாற்றினார். லாங்குவேஜாக மாற்றம், அது வேறு ஒன்றும் கிடையாது. இது எபிரேய பாஷை, அது லத்தீன் பாஷைன்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோதான். சரி, எப்படி ஆனாலும் பவுல் அவன் சபையை பாழாக்கணும்னு சொல்லியிருக்கு, சபையை நாசப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு, தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினே அவன் சாட்சி சொல்லும்போது 26 அதிகாரத்தெல்லாம் 22 26 அதிகாரத்தெல்லாம் சொல்கிறான். கலாத்தியர் 1 அதிகாரத்துலையும் சொல்கிறான். கலாத்தியர் 1 அதிகாரத்தில் அதே மாதிரி சொல்கிறான். அதில் கலாத்தியர் 1 கடைசி 2 வசனம் வாசிங்க வேகமா. பாருங்க, இன்னொருக்கு வாசிங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் என்னை பற்றி தேவனை மையப்படுத்தினார்கள். அதில் கூட ஒரு அதில் 2 அதில் கொஞ்சம் முந்தி வாசிங்கள்லாம் அவன் சொல்லுவான், சபையை துன்பப்படுத்தினேன். அதை வாசிங்க பார்ப்போம். 2 வசனத்துக்கு முந்தி வரும். பாருங்க, 14 வாசிங்க. 14 13 வாசிங்கம்மா. 1வது 13. சரி, இருக்கட்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் 1 வசனம் வாசிங்க. 8 அதிகாரம் 1 வசனம். சரி, அதில் 3 வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து
சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான், சிதறி போனவர்கள் எங்கள் அப்போ பாருங்கள் அந்த அளவில் இருந்த ஒருவன். இன்னும் அவன் நிறைய சொல்கிறான், 26, 22 அவன் சாட்சியை பற்றி அவன் சொல்லும் பொழுது, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் அவன் செய்ததெல்லாம் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை கொன்று சபையை பாழாக்கி நாசப்படுத்தி அடுத்த பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துரத்தினதான ஒரு மனிதன் இன்னைக்கு அதிகமாக நிருபங்களை எத்தனை பாஸ்டர் இருக்கா? நிருபம் 19 பவுலின் நிருபம் எத்தனை? 14 நினைக்க எப்படி? சரி, நிறைய நிருபங்களை எழுதினவன் அவன். அவனுடைய படிப்பு, பணம் எல்லாத்தையும் ஊழியத்துக்காக கொடுத்து ஒரு அற்பமாக அப்போஸ்தலன் பேர் வரக்கூட நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னான். அப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிறதான ஊழியக்காரனை, அல்லேலூயா. எனக்கும் வள்ளியூரில் இப்போ பாஸ்டர் ஜாக்கப்போ சொல்லும்போது சொன்னாங்க, யாரோ 8 பேர் ஒரு இடத்துல எதிராக இருந்தாங்க, 7 பேர் வரிசை ஆக்சிடெண்ட்டில் என்ன செய்தாங்க? செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிராக இருந்தவங்க. அப்போ நானும் வள்ளியூரில் அப்படி எனக்கு செருப்ப கலத்தி காட்டினான். ஒரு தெருவுக்குள்ளே போகும்போது ஒருத்தன் பிச்சைக்கார பைய 10 ரூபாய்க்கு வீடு விட அலையிறவன் தானே அப்படின்னா. ஆனால் அவன் கூட பிறந்த அக்காவும் அவன் சித்தியமாக எல்லோரும் நம்ம சபையில் விசுவாசி, மேலே தெருவில். சரி, இவனை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம ஒரு செருப்பு அவங்க காலத்தில் நம்ம 2 செருப்பு காலத்தில் ஆள், ஆனால் நம்ம இப்போ ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டு அதுக்குள்ளாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து அவரை அப்படியாக யாசினாங்க. கடைசியில் 1 வருஷம் கூட ஆகலை, இந்த கை கால் விளங்காமல் செத்தே போயிட்டான். அதுலேருந்தே இந்த தெருவில் பயம், அதில் போக முடியாது, வண்டியெல்லாம் கிழிச்சிருக்கானுவ, என்னெல்லாமோ செய்திருக்கானுவ. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் ஏன் சொல்லாமல் செத்ததுக்காக நம்ம சந்தோஷம் கிடையாது. அவன் என்ன செய்யணும்? மனம் திரும்பி இருக்கணும், இந்த சவுலை போல என்று சொல்லி காண்கிறோம். ஆக இதிலிருந்து என்ன சொல்கிறோம் என்றால், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது மனிதனாக இருந்தாலும் வாய்க்காமல் போகிறது மட்டுமல்ல, பாருங்க, அவன் நம் பக்கமாக என்ன செய்வார்கள்? வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் நம் பக்கமாய் வருவார்கள், அனுகூலமாய் வருவார்கள். இப்படி நான் அந்த ஊழியர் கூட்டத்திலே இப்போ நான் கேட்க விரும்பலை, ஏன்னா பாஸ்டர் கொஞ்சோல தான் நேரம் தந்திருக்கார், உலகவில் தான் நேரம் தந்திருக்கார். அதனால் நம்ம இப்போ இதெல்லாம் பேச நேரம் கிடையாது. இந்த ஊழியர் கூட்டத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஊழியத்துக்கு வர முந்தி, ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி எத்தனை பேர் இந்த உங்களுக்கு கிராமத்துக்கு வந்த பட்டணத்துக்கு வந்த ஊழியக்காரங்களுக்கு எதிராக இருந்தீங்க, கொட்டை எத்தனை பேர் கிழிச்சிய, கன்வென்ஷன் கூட்டில் டியூப் லைட்டில் எத்தனை பேர் உடைச்சியன்னா நிறைய பேர் சொல்கிறதுக்கு இருக்கிய, கை தூக்குறதுக்கு இருக்கிய. அப்போ இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை, அப்புறம் நீங்கள் இங்கே வந்துருவீங்க சாட்சி சொல்கிறேன், அதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா இடங்களிலும் இப்படி மாற்றி இருக்கிறார், மாற்றி கொண்டு வருகிறார். எதிராய் உள்ளவர்களை, அனுகூலம் இல்லாதவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எப்படி சிம்சோனுக்கு விரோதமாய் வந்த ஒரு சிங்கத்தை கொன்று அந்த மாமிச குணங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன்னு ஒரு 17 பாவத்தை சொல்லியிருக்கு. எல்லா மாமிசத்துடைய குணங்களெல்லாம் அழித்து தேன் வரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்த போல உங்களுக்கு எதிரான மனிதர்களை உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்படி பல காரியத்தை நம்ம சொல்ல, நான் வேதத்தில் பவுல சொன்னோம், அப்படி தானே? அவன் தான் அதிகமாக சபையை கட்டினவன், அதிகமாக அதான் சொல்லுவாங்க. 12வது சீசனுக்கு இப்போ சீட்டு போட்டு எடுத்தாங்க. இப்போ யார்? மத்தியாசு பேருக்கு விழுந்துச்சின்னு சொல்லி. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறது என்னென்னா, 12வது சீசன் யார் தான்? பவுல் தான் சொல்கிறாங்க. 11 சீசரோடு சேர்த்து கொள்ளப்பட்ட 12வது சீசன் அப்போஸ்தலன் பவுல் தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். சரி, எது எப்படியா இருக்கட்டும், யார் இருக்கட்டும். அப்போ என்ன சொல்லணும்? எதிரானவர்கள். நம்ம வேதத்தில் பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும், அதை வாசிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 26, 27, 28 வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு ஆண்டு வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யவானான். எகிப்து ராஜா அந்த ஜனங்கள் அவனை என்ன செய்தாங்கன்னா துரத்துனாங்கன்னு சொல்லியிருக்கு. துரத்துன அதான் திரும்ப அவன் வேறு இடத்துக்கு போயிட்டான். ஏசைக்கு சித்தனா எல்லாம் கடந்து வேற என்னது ரகபோத்துக்கு வந்துட்டான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் நமக்கு சரியாகவே வேதவசனம் தெரியாது. ஆனால் ஃபாதர் பாட்டு பாடின உடனே இப்போ நம்ம மனசில் அது அப்படியே என்ன செய்யுது, நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசைக்கு சித்தனா போனது, ரகபோத் கடந்தபடி பாடல் வந்து நம்ம மனசில் அந்த சம்பவங்கள் நிலைத்திருக்கு. சரி, அவனை விரட்டினாங்க, அவனும் போயிட்டான், வேறு இடத்துக்கு போய் தனியாக வந்து வேலைச்சான், விருத்தி அடைஞ்சான். இப்போவும் அவனை பல மடங்கு ஆசீர்வதிச்சார். தேடி வந்தா பெலிஸ்திய ராஜாவும் அவன் கூட உள்ளவங்க தேடி வந்தாங்க. நீங்கள் தான் என்ன துரத்தினீங்கள, 26 அதிகாரத்தை சொல்லியிருக்கு, என்ன துரத்தினீங்களே, அப்புறம் ஏன் தேடி வந்தீங்க அப்படின்னா, அது ஆண்டவர் கூட இருக்காரு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமல் பாருங்கள், ஒத்த மனுஷன் கூட 5-6 பேர் அவங்க ஆடு மேய்க்க அவன் வச்சுருக்கான். இவனுக்கு பயந்து ஒரு ராஜாவே வாரான்,
வந்து நம்ம ரெண்டு உடன்படிக்கை பண்ணிக்கணும், நாங்கள் உனக்கு ஒன்றும் தீங்கு செய்யலை, சமாதானமாக அனுப்பணும்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் துரத்துனாங்கன்னு அவன் சொல்கிறான். அவனோட சமாதானம் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. விரட்டினவர்கள் அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம். இப்போ இப்படி வேதத்தில் நம்ம பல வசனங்களை என்ன செய்கிறோம், வாசிக்க முடியும். நம் பட்சத்தில் வருவா தான் ஏசாயா 54 வருஷம். ஒருவனுடைய வழி, அதாவது நீதிமொழிகளில் வாசிக்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ சிங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த நியாயாதிபதிகளில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது அது ஒரு சபைக்கு எதிரான ஒரு மனிதனை அல்லது இன்னைக்கும் ஒரு மனிதனை நமக்கு அனுகூலமாய் மாற்றுவார் என்று சொல்லி காண்கிறோம். இல்லை கைதட்டி அல்லையிலே சொல்லுவோம், மாற்றுவாருமா. அப்போ அவன் நம்ம எதிராக இருக்கவனை பற்றி ஒரு கற்பனை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம சபைக்கு எப்படி வந்துடும், அதனால் படிச்சிருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஏதாவது ஒரு போஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கற்பனை பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. சாகிறது, அதான் துன்மார்க்கம் சாகிறது எனக்கு எவ்வளோ வேணும் பிரியம் இல்லை, மனம் திரும்பி பிழைக்கிறது தான் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். அதனால் நம்ம அதான் ராஜா சிங் பாஸ் எங்கள் கூட படித்தவர் நாசிரியர் சொல்கிறார், ஒன்று அவன் மனம் திரும்பணும் இல்லை சாகணும் பாரு. எதிராக உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி எங்கேயும் சரி, ஒன்று அவன் மனம் திரும்பணும் ஊரில், இல்லை அவன் சாகணும்னு ஜோம் பண்ணுவேன் பாரு. சரி, அவர் ஜோம் பண்ணிட்டு போட்டோம். அப்போ என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 19, 12 வாசிங்க பார்ப்போம். அந்த ஒரு வசனத்தையும் நீதிமொழிகள் 19, 12. பாருங்க, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமான். பாருங்க, அப்ப ராஜாவுடைய கோபங்க சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அந்த மிதித்த காலில் ரத்தம் சதையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலில் தான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கான், அழகாக இருக்கான். ஒரு ராஜா அந்த ஆயுத சாலைக்குள்ளே போகும்போது எல்லாம் உடஞ்சி கிடக்குமா. ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். ஏன், யுத்தம் பண்ணி எதிரிகளெல்லாம் சங்கரித்து இந்த பட்டயங்கள்லாம் அப்படி உடஞ்சி கிடைக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன சொல்கிறோம் என்றால், ராஜாக்கள் அதான் சிங்கத்தின் மேலும்னு சொல்லும்போது இங்கே பிரியன் நடந்த ராஜாக்கள் சொன்ன வாஸ்தவம், ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எத்தனை ராஜாக்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவன் யார், பல ராஜாக்கள். இப்போ அதில் ஒரு ராஜாவை எடுத்துக்கொண்டோமானால் நேபுகாத்நேச்சார் ராஜா, அப்படி தானே. அவன் மனம் திரும்பின பிற்பாடு அவன் 2 அதிகாரத்தில் கடைசியில் 46 அதை வாசிங்க பார்ப்போம். அதில் ஒரு நல்ல ஒரு வசனம் வரும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் கடைசியில் வாசிங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆனால் என்ன சரி, நான் வாசிக்கம்மா சத்தம் பாருங்கள். இனிமேல் சத்தியம் என்றான். பாருங்கள், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, நல்லா கவனிங்க, எல்லாமே நடந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக மட்டும் எழுதலை. இந்த நடந்தபடி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நடக்குங்கிறக்காக தான் ஆண்டவர் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ராஜா இன்னைக்கு இருக்க சுண்டக்கா பிரதமரை விட அவன் 1000 மடங்கு மேலானவன். யாரு, நேபுகாத்நேச்சார். சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லாட்ட மோகனை சங்கரிச்சிருவேன்னு சொல்லுவான். மன்னன் சொல்லுக்கு மறுசொல் உண்டோ? அப்புறம் பாருங்க, அப்படிப்பட்ட ராஜா பாருங்க, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, தானியேல் ஒன்றும் சொல்ல விழு, எத்தனை பேர் காலில் விழ வச்சா மோகனை என் காலில் விழு அப்படின்னு சொல்லி தானியேலை வணங்கி, தானியேலை வணங்குறாமா. பவுலும் சீலாவும் கூட காளையை கொண்டு பலி செலுத்தும் போது அவங்கள சட்டையை கிழிச்சு, இது வேணுமோ தேவா சரி, அது கை தட்டு போட்டுச்சு, சரி வாங்க. அப்போ பாருங்கள், அவன் பவுலும் சீலாவும் கூட என்ன செய்தாங்க, அந்த காளையை பலியிட வரும்போது சட்டையை பிடிச்சி அவங்க வஸ்திரத்தை கிழிச்சு, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே, ஏன் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தானியேல் அதை ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னான், என்ன சொன்ன, அவன் பாட்டுக்கு இருந்தான். வணங்கு, எத்தனை பேர் உன் காலில் விழ வச்சா, என் காலில் விழு, என் காலில் விழு, தேவன் காலில் விழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும்
தூபங்காட்டவும் கட்டளையிட்டாங்க. அதான் நம்ம அந்த சிங்கத்திலிருந்து அவன் யார் சிம்சோன் ஒரு இதை சொல்லுவான், அப்படி தானே விடுகதையை சொல்லுவான். ஏன்னா பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் பிறந்தது. பாருங்கள், தீமையானதில் நன்மையானவை பிறப்பிக்கத்தவன் உண்டோ அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த விடுகதை யாராலும் சொல்ல முடியல. பட்சிக்கிறவனிடத்திலேருந்து பட்சணமும், உங்கள் ஊழியத்தை பட்சிக்கிறவனிடத்திலேருந்து என்ன வரும்? உங்களுக்கு பட்சணம் வரும். பலவானிடத்தில் இருந்து அவன் பெரிய பலவானாக இருந்தாலும் அவனிடத்தில் மதுரம் வரும். உங்கள் ஊழியத்துக்கு அனுகூலமான காரியங்களே நடக்கும். நாங்கள் இப்படி சொல்கிறது வெறும் வாயினால் சொல்கிறது மட்டும் இல்லை. சேக்க பாஸ்டர்கள்லாம் தெரியும். எல்லாம் காமராஜனி கிறிஸ்தவங்களாக இருந்தாலுமே எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமோ. அந்த காலத்தில் எல்லாம் காணெல்லாம் வைக்கலாம். ஒரு விசேஷ கூட்டம் வச்சாச்சுன்னா உடனே வந்துடுவாங்க. எல்லாம் கிறிஸ்தவன் பேர் கிறிஸ்தவன் எல்லாம் இந்துக்களையும் சேர்த்துக்கிட்டு, அறிவு இல்லாதனால இந்துக்களையும் சேர்த்துட்டு வருவான். இப்படி வந்திருக்காங்க. நான் வெளியே வந்த என்ன கூட்டமாக நிற்கிறேன்னு. இப்போ நீங்கள் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணலைன்னா இப்போ கலெக்டர் வருவார், ஆள் அனுப்பி வருவார், எஸ்பி வருவார், டிஎஸ்பி வருவார். உங்கள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், கலத்துவோம். முதல் நான் சொல்லேன், வடக்கிருந்தே கலத்திட்டு வாங்க, அண்ணா நகருக்கு அங்கேருந்தே கலத்திட்டே வாங்க, தெற்க நான் கடைசியில் இருக்கேன், கலத்துவோம், சொல்லுவோம், பார்ப்போம். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் பார்ப்போம். ஏன் நீங்கள் வர சொல்லுங்கள் முதல்ல. இப்படி தான் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் அவர் எக்ஸ் சர்வீஸ்மேன் தான், அவ்வளோனா அங்கே தான் இருக்கார். எங்கள் வீடு பின்தரில் இருக்கார். வந்தார் காலையில். நான் கூட உள்ளே இருந்தேன். கல்யாணுக்கு அம்மா தான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தா. அப்போ வந்திருக்கார். என்ன இப்போ மைக் ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையா? சத்தம் கேட்காங்க, யாரும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி. உடனே சரி, இத்தனை வருஷம் எங்கேயா போனீங்க? இவ்வளோ நாளும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தோம். எல்லா கோயிலையும் இப்போ உபயோகப்படுத்துகிறாங்களா என்ன அப்படி தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்கா. அவர் தெரியாமல் கேட்டேமா, மன்னிச்சுருக்க. நான் உள்ளதான் இருந்து இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கேன். தெரியாமல் சொல்லிட்டேயா மன்னி. எழுத்த வீட்டுக்காரன்ட்ட சொன்னோம், மோகனை வீடை விற்றுட்டு போனப்போ இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. சத்தம் கேட்கச்சோம். ஸ்கூட்டர் தான் நின்று பேசுகிறேன். இந்த ஸ்கூட்டரை சத்தம் இல்லாமல் எடு பார்ப்போம். இன்றைக்கி ஏதோ கரண்டில் என்ன எலக்ட்ரிக் இது இப்போ இதெல்லாம் வந்திருக்கு, அது வேறு விஷயம். இந்த ஸ்கூட்டரை சத்தம் இல்லாமல் எடு பார்ப்போம். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் சொன்னேன், என்னது மோகனை ஒன்றை காலி பண்ணால் தான் அந்த இடத்துல சபை நடத்த முடியும்னா காலி பண்ணுறது தான். நீங்கள் யாரும் தயவுசெய்து அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட பல மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அதோடு அவன் என்ன செய்யிட்டான்னா, அதான் இந்த 7 சென்ட் 7 லட்சம் ஒரு கட்டடத்துக்கு ஒரு 10-17 லட்சத்துக்கு விற்றுட்டு போயிட்டே இரு, தொந்தரவு பண்ணால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் தான் திருப்பரங்குன்றத்தில், நான் பைபிள் காலேஜில் படிக்க திருப்பரங்குன்ற பார்த்து சாமியிலையும் ஒருத்தர் அவர் கதையாக சொல்லுவார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தன் பக்கத்து வீட்டில் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இவர் என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு, ஜோமணி பார்த்துருக்காரு. அவனை கூப்பிட்ருக்காரு, நல்ல மிச்சர் காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவன் நினச்சிருக்கான், சரி நம்ம வழிக்கு வந்துட்டார். அடுத்தால அருவாள் எடுத்திருக்காரு. மோகனை இனிமேல் இதை மாதிரி செய்தா தலையை யார் திருவேன்ருக்காரு. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லிடுறாங்க. நான் இதை அப்படி கேட்டாக்கா மன்னிப்பும் கேட்டிருக்கேன். அவர் கேட்டார் இல்லையே, நான் சொன்னதுக்காக கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்களும் பாஸ்டர் சொன்னார். இப்போ நம்மளும் ஒரு நடத்தல் இருக்கும். ஒரு இடத்துல சில இடத்துல அடிபட வேண்டியிருக்கும், சில இடத்துல அடிக்க வேண்டியிருக்கும். எப்படியோ ஆண்டவர் அவர் நடத்தினாரு, அப்படி போய்கிட்டே இருக்கணும். எப்படியோ போயிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த காமராஜரில் இன்னும் இருக்கும். சரி, அதனால் சரி அது போட்டோம். அப்போ பாருங்கள், அவன் தானியேல் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன அழகான வசனம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வசனம். சொப்பனத்தையும் சொன்னான், அர்த்தத்தையும் சொன்னதுனால பாருங்கள். அப்போ அவன் வணங்கி காணிக்கை செலுத்தி, காணிக்கை எங்கேருந்து வருது பாருங்கள், எங்கேருந்து வருதுயா? அதான் நான் போன தடவை ஊழியர் கூட்டத்தை சொல்லியிருக்கேன். அவன் யார்? எலிசா. அந்த நாகமான் கொண்டு வந்த காணிக்கை வேண்டான்னு சொன்னான். தலக்கணம் பிடிச்சவன். அவன் காணிக்கை வேண்டான்னு சொல்லி, ஆனால் ஏசுனார் அப்படி சொல்ல, காணிக்கை வச்சுட்டு போய் இவன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாயிட்டு வாண்டார். ஏன்னா இவன் காணிக்கை கொண்டு போனால் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் காணிக்கை வச்சுட்டு போனே ஆண்டவர் சொன்னார். ஏன்னா நம்ம ஆட்கள் கொண்டு அவருக்கு தெரியும்ல. அதனால் பாருங்கள், அவன் பிறகு அந்த ஆசகேலுங்கிறவன் அவன் பிள்ளை சோமில்லாமல் கிடந்த உடனே அவன் மனைவியை நீ வேற்று ரூபத்தில் போ அப்படின்லாம் சொல்லி எடுத்து 40 ஒட்டகத்தில் அவனுக்கு காணிக்க அனுப்பியிருக்கான், கொண்டு போயிருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நாகமான்ட்ட காணிக்க வேண்டான்னு சொன்னால் தலக்காரம் பிடிச்சவன் அப்படி 40 ஒட்டகத்தில். அதே மாதிரி பாருங்க, இங்கே ராஜா காணிக்க செய்து கொடுத்தான்னா கொஞ்சோலையே கொடுத்துருப்பான், தங்கமாக கொடுத்துருப்பான், வைரமாக கொடுத்துருப்பான், மாணிக்கமாக கொடுத்துருப்பான், கோமேதகமாக கொடுத்துருக்கான், வைடூரியமாக கொடுத்துருப்பான்.
காணிக்க வந்துச்சு, வாங்கிட்டான், எல்லாம் வாங்கிட்டான். முழு தூபம் காட்டுற கட்டளையிட்டான். தானியலுக்கு என்ன காட்டினாங்களா? தூபம் காட்டினாங்களாம்மா. அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யெகோவா தேவனுக்கு தான் நீ தூபம் காட்டுறா, எனக்கு இல்லை, நான் தான் தர மட்டும் தாழ்த்துறவன, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது யார் தான்? அவர் தான். அது அப்போ என்ன சொல்கிறோன்னா, ராஜாக்கள் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி தான், இதெல்லாம் விசுவாசி தான். இன்னைக்கு இருக்கிற பாருங்கள், இன்றைக்கும் உலகத்தில் அதிகமான சரி சிஎஸ்சி ஆர்சி அதெல்லாம் இருக்கட்டும், அதிகமான எண்ணிக்கை உள்ள மதம் எது தான்? கிறிஸ்தவ மதம் தான்மா. அதே மாதிரி அதிகமான மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் எது தான்? வேதாகமம் தான். அதே மாதிரி அதிகமாக விற்பனையாகிற புஸ்தகம் எது தான்? வேதாகமம் தான். லேலுயா. கல்வியும் நாம தான், செல்வமும் நாம தான், வீரமும் நாம தான். ட்ரம்ப் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் யார்? போலீஸ்கார் பெரிய எண்ணெய் மாதிரி இருக்கார். எல்லாம் உலகம் முழுசும் பாருங்கள் கிறிஸ்தவன் தான்மா. அறிவிலையும் கிறிஸ்தவன் தான், பணத்திலையும் கிறிஸ்தவன் தான், அதிகாரத்திலையும் கிறிஸ்தவன் தான். யாரும் அவனை மிஞ்ச முடியாதுமா. இதெல்லாம் சாதாரண சுண்டக்கா. யார்? உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி பிரதமராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, கோலியாத்தா பார்க்க மாட்டோம். கோலியாத் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். யார்? அப்போ வானவர் சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். அவரை பார்க்க, கோலியாத்தையும் பார்க்க, அவனை பார்க்க. சவுல் என்ன பார்க்க? கோலியாத்தையும் பார்க்க, தன்னையும் பார்க்க. அதனால தான் பெலிசரால் கொல்லப்பட்டான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதனால் அந்த தானியேலுடைய காலில் விழுந்தது மட்டுமல்ல, அவன் யார்? தரியு ராஜா. சிங்கக்கவியில் போட்ட உடனே தரியு ராஜா ராத்திரி முழுவதும் அவன் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, வேறு கலை நிகழ்ச்சிகள் எதையும் அவன் பார்க்கலையாம். அவன் அழகான ஒரு இவங்கிட்ட இருந்த விசுவாசம் அவங்களுக்கும் போயிற்று. யாருக்குள்ளே இருந்த விசுவாசம்? தானியேலுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே போயிற்று. என்ன அவன் சொல்லி அனுப்புகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைகளில் தப்பு விப்பார். ஏமா தப்பு விப்பார்னே 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அவனை விடலை. அவன் சிங்கத்தின் கை தப்பிப்பார். காலையிலே எழும்பி அவன் விசுவாசம் இல்லாண்டா போயிருப்பானா? தரியு ராஜா போயிருப்பானாம்மா? போகிற காலையிலே வாசல் வந்து தானியேல் அவன் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் உன்னை தம்பி எல்லாவராய். அவனுக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் அது கேட்கவே செய்தான். லேலுயா. அவன் ராஜாவுக்கு ஃப்ரெண்டு தரியு ராஜா. யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் பெல்சாச்சாருக்கு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இந்த செவரில் எழுதின எழுத்துக்கு என்ன செய்தான்? அவன் அர்த்தத்தை சொன்ன மெனே கேள். நீ தராசில் நிற்கப்பட்டு குறைபட்டானே ராத்திரி அவன் பரிசு பொருளுக்கெல்லாம் கொடுங்க. உன் பரிசு பொருள் வேற ஆளுக்கு கொடு, உன் பதவியெல்லாம் வேற ஆளுக்கு கொடு, இன்னைக்கு ராத்திரி நீ சங்கரிக்கப்படுவாயின்னு சொன்னான். இப்போ அதனால் அவங்க எல்லாம் தங்களை யாருக்கும் கீழான தாழ்த்தி கிடையாது. அடிமைத்தனத்துக்குள்ளே பிடிச்சிட்டு போனவங்க தான். முருதைக்காக இருந்தாலும் சரி, எஸ்தராக இருந்தாலும் சரி, அவங்க நெகேமியாவாக இருந்தாலும் சரி, எஸ்ராவாக இருந்தாலும் சரி, தானியேலோ, இவங்க எல்லாருமே அனனியா மீசாவெல்லாம் சரியா எல்லாருமே அடிமையாக பிடிச்சு கொண்டு போனவங்க தான். எங்கே இருந்தாலும் தங்கம் என்னதான்? தங்கம்தான். வைடூரியம் தான். லேலுயா. தான் சொல்லிய குப்பையில் கிடந்தாலும் குன்னிமுத்து தான்மா. அதுபோல் எங்கே இருந்தாலும் சரி நம்ம தான்மா. நமக்குள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். லேலுயா. அதனால் எதுவுமே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார்னு சொல்கிற சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறேன்னு சொல்லி சாத்தானை மிதித்து ரத்தங்கள் காணப்பட்டாலும் நம்ம கால் எப்படி இருக்குதுமா? அதுதான் அழகு ஆண்டவருக்கு. நான் சொன்னேன், ஒரு விவசாயியுடைய உழுதுட்டு வந்தான், மேலெல்லாம் சகதி. ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ அழகாக உழுது, எத்தனை செண்டோ ஏக்கரையோ அவன் பயிர் செய்கிறதுக்கு பதப்படுத்திட்டு வந்திருக்கான், பக்குவப்படுத்திட்டு வந்திருக்கான்னு சொல்லி. வேர்வை அது ஒரு அதிகாரம். இப்போ அதுபோல் நீங்கள் உங்கள் கால்கள் அழுக்காக இருந்தாலும் சரி பாருங்கள், அதான் அந்த கால் தான். அதான் சொன்னேன், இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இருந்த காலத்திலேயே காலெல்லாம் என்னதுதான்? தூசியான கால் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் இப்போ யார்? இவன் யோசுவா ஒரு காரியம் செய்தான். வாசிங்க பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 24 வசனம். வேகமாக வாசிங்கம்மா. பாஸ்டர் தான் அந்த நேரம் இன்னும் சக்க பாஸ்டர் இருக்காங்களே பின்னால். எவ்வளோ நேரத்துக்கு பாஸ்டர்? 10 நிமிஷம். எப்படி 1:30 தானே? பிறகு தானே உங்களுக்கு இன்னைக்கு 10 நிமிஷம் குறைக்கிது. அந்த 12:30 தந்தாங்க, 1:30க்கு பிடி போடணும். நான் எத்தனை வந்து விட்டுட்டு வரேன். சரி வாசிங்க. 10:24.
பாருங்க, யோசுவா 10:24 ஒரு காரியம் என்னன்னா, அந்த ராஜாக்கள் எமோரிய ராஜாக்கள், அந்த 5 ராஜாக்கள் எமோரிய ராஜாக்களையும் ஜெயித்துட்டு வந்தாச்சு. எமோரிய ராஜாக்கள் அவன் சொன்னான்ல, சூரியன் ஆயிலவன் மேலும் சந்திரன் கிபியா மேலும் ஒரு 4 நிற்க கடவுன்னு நினச்சி அந்த யுத்தம்லாம் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு எமோரியர் 5 ராஜாக்களையும் படுக்க வச்சு இஸ்ரவேலில் பிரபுக்கள் எல்லாரையும் கூட்டி இவங்க கழுத்தில் உங்கள் காலை வைங்கன்னு சொன்ன அந்த ராஜாக்கள் கழுத்தில் உங்கள் காலை வைங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து செய்தாங்க, காலை வச்சாங்கம்மா. அதுதான் நம்ம மகிமை, நமக்கு இருக்கிற மகிமை. அவன் பாலாக் சொல்கிறான், யார் போரிங் மாதிரியே பாலாக் தானே. அவன் சொல்கிறான், ஒரு கூட்டம் வந்திருக்கு, இந்த அவன் பீலையாம குறி சொல்கிறவன பீலையாமட்ட அவன் சொல்லி அனுப்ப சொல்கிறான், ஒரு கூட்டம் வந்திருக்கு, மாடு புல்லை மேய்கிறது போல் நம்மளை நினைச்சுவாங்க, மேய்ந்து போடுவாங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற வல்லமை பாருங்கம்மா, நமக்கு தான் தெரியல, அது அடுத்தவனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், மாடு புல்லை மேய்றது கஷ்டமா, இப்படி அத்துட்டு போயிட்டே இருக்கும். இது நமக்கு உங்களுக்கு இருக்கிறதானே ஒரு பலன். நான் வாசிப்பேன், ஒரு எலிசாவை 2 ராஜாக்கள் 6 வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன் வேலைக்காரன் சொன்னான், ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், மலைகள் முழுவதும் என்னது அந்த அது நமக்கு தெரியும். அவன் கண்ணை திறந்தவர் பார்த்தது, முதல்ல அவன் பார்த்தது ஐயோன்னு சொல்கிறவனே என்னதான் அவிசுவாசி உள்ளவன் தான். இப்படி நிறைய இடத்துல வேதத்தில் வச்சிருக்க ஐயோ ஐயோன்னு சொல்கிறவன். அப்போ பாருங்கள், ஐயோ ஆண்டவன் நம்ம என்ன செய்வோம், இந்த மலைகள் முழுதும் குதிரைகளும் ரதங்களும் நிறைஞ்சிருக்கு, நிறைய இராணுவ வீரர்கள் இருக்குது. எத்தனை பேரை பிடிக்க, ஒரே ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்குமா, ஒரு எலிசாவை பிடிக்கிறது எனக்கே அதை வாசிக்கவே சிரிப்பாக இருக்கும். என்ன பாஸ்டர்? குடிசையில் இருக்கவனை பிடிக்கிறதுக்கு, ஏன்னா அவனுக்குள்ள பவர் என்னன்னு சொல்லி எதிராளிக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியணுமா, எனக்கும் தெரியணும். நான் காமராஜரில் மைக்கெல்லாம் 4 பக்கம் வச்சுருக்கும் போதே சொல்லுவேன், இந்த காமராஜர் நகருக்கே கிங் யார் தான், நான் தான், அந்த பாஸ்டர் துரைராஜ் தான். ஏன் சொல்லுவேன்னா, நம்ம தானேம்மா கிங்கு, நம்ம தானே கிங், நமக்கு மிச்சம் வேறு வர முடியும். லேலூயா. அப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆள் பாதி ஆங்காரம் பாதிம்பாங்க. அது வேறு பாதி மாதிரி சொல்லுவாங்க, உலகத்தில் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம சொல்ல என்ன, ஆள் பாதி ஆங்காரம் பாதி. அதாவது ஒன்றும் இல்லாதவனே என்னமோ அப்படியே கையை முறுக்கிறான், காலம் முறுக்கிறான், பார்த்துக்கவனா என்ன செய்வாங்க. நம்ம இப்போ எல்லா பவரும் உள்ளவங்க ஒன்று. அதான் சொல்லி கையில் இருக்க துப்பாக்கி என்ன செய்யணும், இப்போ நோக்கி சுடணுமா, சிங்கத்தை பார்த்து பொண்டுக்கிட்டே ஓடக்கூடாது. அது மாதிரி நம்மகிட்ட பவர் இருக்குது, வல்லமை இருக்கிறது. லேலூயா. அதனால் சரி, அதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் அலுவலகத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பில் நடந்து பால சிங்கத்தின் மேல் மிதித்து போடுவாய் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராஜாக்கள், அந்த எமோரியர் 5 ராஜாக்கள் மேலேயும் கடந்து காலை வைத்தான்னு சொல்லியிருக்கு. அப்போ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து, அந்த ராஜாவை பற்றி அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிருந்த பாம்புக்கு வந்துடுவோம், 1.5 சரியாக முடிச்சுருவோம்மா. அந்த பாருங்கள், தானியேல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 1ஆம் வசனம். 10 நிமிஷம் சொல்லு. அப்போ அதில் 1:40 வரைக்கும் பேசலாம். அதில் பாருங்க, அவன் எவ்வளோ மனம் மாறி இருக்கான். அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் பரலோகத்தில் தான் இருப்பான், ஐயா. தரியு ராஜா பரலோகத்தில் இருப்பான். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறக்காக தான் இவங்களை அனுப்பினார் ஆண்டவர். அவன் சொல்கிறான் பாருங்க, 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் பூமி எங்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெறுகிற உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாக இருக்கும். இது அவன் சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் இந்த சாட்சியை சொல்கிறான், எழுதி வைக்கிறான். சாட்சி, ஆண்டவர் என்கிட்ட யெகோவா தேவன் என்னென்ன காரியங்களை செய்தாருங்கிறத சொல்லி தான் பிறகு அந்த மரத்தை பற்றி சொல்கிறான். அதுக்கு தானியேல் பிற சொல்கிறான். முதல்ல இந்த ஜோசியர்கள் குறிகாரெலாம் சொன்னாங்க, சொப்பனத்தை சொல்லும் அர்த்தத்தை சொல்லுவோம்னாங்க. இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை அவன் சொல்லிட்டான் ராஜா.
இப்போவும் அர்த்தத்தை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. சொப்பனத்தை சொல்லு, அர்த்தத்தை சொல்லு, எதையாவது ஒன்றை சொல்லி விட்டுருவோன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ சொப்பனத்தை சொல்லிட்டா அர்த்தமும் யார் தான் சொல்ல வேண்டியிருந்தது? தானியேல் தான் சொல்ல வேண்டியிருந்து. பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு யார் தான் சொல்ல வேண்டியிருந்து? ஜோசப் தான் சொல்ல வேண்டியிருந்து. பைபிளில் உள்ள ஜோசப் அவன் யார்? கற்புக்கு அரசன். யார்? பைபிளில் உள்ள ஜோசப். இன்னைக்குள்ள ஜோசப் விஜய் அவன் வெறும் சாக்கடை. அதனால் மறந்து அவனுக்கு ஓட்டு போட்டுறாங்கம்மா, மறந்து அவனுக்கு ஓட்டு போட்டுறாங்க. பாஸ்டர் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லலை, ஏன்னா நீங்கள் ரொம்ப அறிவாளிகள்ங்கிறனால அப்படி இவங்களுக்கு சொல்லலை. நான் சொல்கிறேன், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் கட்டாயம் என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். லேலூயா. ஜோசப் விஜய் உண்மையான பைபிள் ஜோசப் கிடையாது. அவன் கற்புக்கு அரசன். இவன் யாரை கூட்டிகிட்டு அலைஞ்சான் கல்யாண வீட்டுக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் நான் அதுக்குள்ளே போகலை, எனக்கு 4 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் ஜோசப்புக்கு இந்த விஜய்க்கு யாருமே ஓட்டு நினைச்சக்கூடாது. இவன் சத்தமாக சொல்லுங்கள், போட்டக்கூடாது. சரி, பணம் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு போன தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம ஜான்சன் பாஸ்டர் தான் போன தடவை போட்டிருந்தாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குற பணமும் நீங்கள் நாசமாக போவான்னு போட்டிருந்தாரு. நான் உடனே ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் நான் தானே பணம் வாங்குகிறேன், என்னே தானே நாசமாக போனி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் சொல்லி ஓட்டுக்கு பணம் வாங்குற தப்பு கிடையாது. வாங்கிட்டு போட்டோம், 4 பேர் வீட்டு வேலைக்கு போகாம அன்னைக்கு கிடக்கான், 4000 ரூபா நஷ்டம் கொடுத்தா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சில காரியங்களை சொன்னேன். பாஸ்டர் இப்போயே அழிச்சிடுறேன் பாஸ்டர் அப்படி உடனே அழிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அதான் அவங்க சொல்லிட்டுறாங்க சில கதையை. லைன்மேன் வரான், அவனுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்கலன்னா போட மாட்டாங்க. சாயங்காலம் வரமா அடுத்த நாள் வரேம்மா. லேலூயா. 200 ரூபா கொடுத்துட்டு உடனே போட்டு போயிடும். நாங்கள் கொடுக்க மாட்டோம், 2-3 நாள் இருட்டில் கிடந்தோம் நாங்கள். அவன் வாங்குறவன் கணக்கு கொடுத்துட்டு போட்டு நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. என்ன செய்ய அதனால் ஓட்டு பணம் வாங்கணுமா வாங்கலாம். அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். வாங்காட்டா என்ன செய்ய, வாங்க உங்களுக்கு வேண்டானா என்ன செய்யணும்? இப்போ எனக்கு ஜிபே பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, இதே 94 42 80 12 76 தான், இதே பிஎஸ்என்எல் நம்பர் தான். நம்ம யார் ஜேக்கப் பாஸ்டர் வெளியே இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு நம்பர் தருவார். ஜிபே அதுதான். போட்டியல்னா டான்னு வந்து நிற்கும், டி துரைராஜி பாஸ்டர். சரி இருக்கட்டும், போயிட்டு போட்டோம். சரி, இப்போ நமக்கு அது கேள்வி இல்லை. வாங்கன்னா வாங்க, வாங்காட்டு போனால் போங்க, அது உங்கள் இஷ்டம். நான் தந்தேன், யார் தந்தாலும் வாங்க. சரி, அது இருக்கட்டும். பாருங்கள், 5 பேர் தந்தாலும் வாங்குவேன். ஓட்டு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் போடுவேன். இது எப்படி இருக்குது? இது ரொம்ப மோசம். இல்லை இதான் சரி. உங்களுக்கு தெரியாது, வாரான் கொடுக்கான், நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருக்கோம், கொடுத்தா இதில் வச்சுட்டு போப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். சில கிறிஸ்தவ வந்தால் ஒரு ஜோம் பண்ணுங்க, சரி போ பண்ணி ஒரு ஜோம் பண்ணி விட்றவன். என்ன சரி சரி அதுக்குள்ளே நான் போகல, அது உங்கள் இஷ்டம் எப்படியோ அப்படி. சில ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க, கொசு வடிகட்டி எதை விழுங்குவாங்க, ஒட்டகத்தை விழுங்குற ஊழியக்காரங்க சிலர் இருக்காங்க. அவங்க தான் வாங்கக்கூடாது. கடைசியில் அவங்க இந்த கொசு மாதிரி உள்ள இதை வாங்காமல் ஒட்டகம் மாதிரி உள்ள எத்தனையோ இதை கொள்ளையடிப்பாங்க. உபதேசத்தை மாற்றுவாங்க, உபதேசத்தில் பணத்துக்காக மாற்றுவாங்க. சரி, கருமமே கண்ணாயிருந்த மாதிரி 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது இந்த ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இது பொங்கல் லீவில் இந்த சிஏ கிரைஸ்ட் அம்பாசிடர்னு சொல்லி வாலிபர்கள் கூட்டம். அப்போ அதில் வெளிநாட்டு வெள்ளைக்காரர் துறை பேசுகிறாரு. சாயங்காலம் 5 மணி. அவர் கொடுத்த டைம் 2 நிமிஷம் இருக்குது. அலெக்சாண்டர்னு ஒரு பாஸ்டர், அவர் தான் அந்த வாலிப எங்கள் பிள்ளைகளுக்கு அவர் தான் சீஃப். ஆமாம், அவர் அங்கே பின்னால் இருக்கார். அவர் எழும்பி இப்படி இல்லை உட்காந்தார். உடனே அவர் வெள்ளைக்காரர் சொல்கிறாரு, எனக்கு அது இன்னும் ஞாபகம், இன்னும் எனக்கு 2 நிமிஷம் இருக்குது. ஆனால் ஏன்னா அவன் எனக்காக தான் வாரான்னு நினைக்கிறார். உண்மையில் இது நடந்தது. சில காரியங்கள் நமக்கு மறக்காதுன்னுங்களேன். அவர் அந்த ஆளை இந்த ஆளை அதில் இருக்கார். இருந்த உடனே அவர் சொல்கிறார், எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. சொல்கிறார், அதுபோல் நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. சரி, அப்போ இந்த பாம்பை பற்றி சொல்லி முடிப்போம். சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தையும் வலு செருப்பத்தையும் மிதித்து போடுவாயினே சொன்னார் ஆண்டவர். பாருங்கள், இப்போ பாம்பை பற்றி சொல்லும் பொழுது பழைய பாம்பாகிய வலு செருப்பம் இதெல்லாம் ஒரே ஒரு தூதன். நான் அதை கட்டி 20 வெளிப்படுத்தி 20 வாசிக்கிறோம். ஒரு தூதன் ஒரு பெரிய சங்கிலி எடுத்துகிட்டு வந்தான், கட்டி அடைச்சி பாதாளத்தில் போட்டு அவன் 1000 வருஷம் காவலில் என்ன செய்கிறான், வச்சிடறான். அதான் பழைய பாம்பு. இது எங்கே இந்த பாம்புக்கு என்ன உண்டா அப்படின்னு சொல்லி வாசிக்க வேண்டாம். ஆதியாக 3:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் உண்டாக்குன எல்லா மிருகத்துலேயும் சர்ப்பம் என்ன தான் தந்திரம் உள்ளதாக இருந்தது சொல்லி.
ஏவாள் சொல்கிறா, நீ ஏம்மா இதை புசித்தான்னு சொன்னால் பாம்பு என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறான். அப்போ அந்த பாம்புக்குள்ள குணம், சாத்தானுக்குள்ள குணம் என்னதான்? தந்திரம் உள்ளது. அதான் சவுல் சொல்கிறான் தாவீதை பார்த்து, அவன் மகா தந்திரவாதி, அவன் எங்கே இருக்கான்னு கால் தடயத்தை வச்சு பாருங்க, நான் வாரேன்னு சொல்கிறான். சாத்தான் தந்திரவாதியாக இருந்தால், சாத்தானுடைய ஆட்கள் தந்திரவாதியாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? மகா தந்திரவாதியாக இருக்கணும். ஆண்டவர் அப்படித்தானே இருந்தது. ராயனுக்கு வரி செலுத்தலாமா இல்லையான்னு சொல்லி காட்டாங்க, தந்திரமாக வந்து கேட்டாங்க, ஏன் என்ன சோதிக்கிறீங்க மாயக்காரிலே ஒரு வரி காசு எனக்கு காண்பீங்கன்னாரு. உடனே அதுக்கு சொன்னார் லேலுயா. அப்போ என்ன சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, லேலுயா, யாருக்கும் பயந்தவர்களும் அல்ல. நம்மிடத்தில் இருக்க பவர் சூப்பர் நேச்சர் பவர், அது வித்தியாசமான வல்லமை, அசாதாரணமான வல்லமை. அதனால் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய காரியத்தில் அதான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற ராஜாக்களோ அதிகாரிகளோ பிரதமரோ ஜனாதிபதியோ உள்துறை அமைச்சரோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்க சுண்டைக்காய்கள் இதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாது. பூன்னா என்ன செய்கிறோம்? பறந்து போய். அதனால் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்துக்குள்ளே எல்லாம் அதான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார். ஏன்? அந்த வார்த்தை என்னது? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம். இதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இந்த பிரச்சனை வரும்போது அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எங்கேயும் பேசக்கூடாது, அவன் இரத்தப்பள்ளி எங்கே மேலே சுமத்தலாம்னு நினைக்கலோ அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரிமார் அல்லது சீச்சர்லாம் கூடியிருந்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அது 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எதிராக கூட்டம் கூடுறாங்க, நீர் உடைய ஊழியக்காரன் கருத்தனா அற்புதங்களை அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. கூட்டமாக கூடி இந்த வல்லமே இந்த வசனத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாம்பு தந்திரம் உள்ளதுன்னா நாம் எப்படி இருக்கணும்? மகா தந்திரம் உள்ளது. இதான் வடநாட்டியத்தையும் தென்னாட்டியத்தையும் சொல்லுவாங்க. இவன் அவங்களே தண்ணி போயிருக்கான், அவன் இவங்களே தண்ணி போயிருக்கான், அவன் வந்திருக்கான் 2 பேர், அங்கேருந்து இவன் போயிருக்கான், அங்கே வடநாட்டியத்தையும் தென்னாட்டியத்தையும். இவனும் சாப்பாடு கொண்டு போயிருக்கான், அவனும் சாப்பாடு கொண்டு போயிருக்கான். அப்போ நீ எங்கேருந்து வரான்னு கேட்ட உடனே நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படியே நம்ம 2 சாப்பாடு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சாப்பாடு கொடுத்தான், அவனும் சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா குளிச்சுட்டு வந்து சாப்பாட்டை 2 பேரும் திறக்காங்க. இவன் இதில் வெறும் களிமண் இருக்குது, அதில் வெறும் கல்லுகளாக இருக்குது. இவன் அவனை அம்மா செய்வான். எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு அந்த தந்திரங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு டிசைனிங் கிஃப்ட்டு நமக்கு இருக்கணும். ஒரு அறிவு, ஒரு மனிதனை பார்த்த உடனே அவனுக்கு கணக்கு போடுற அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இவன் எதுக்கு வந்திருக்காங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அதனால் யார் உங்களை ஏமாற்ற முடியாது. தற்காலிகம் வேதம் முழுவதும் நீங்கள் வாசி பார்த்தா தற்காலிகமாக சில வெற்றிகள் சாத்தானு கிடச்சிருக்குது. கெட்டிக்காரன் முழு எத்தனை நாளைக்கு தான்? 8 நாளைக்கு தான். இது கூட தெரியாமல் தான் இருக்கும், தெரிஞ்சும் சொல்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இருக்கும். சரி, அவன் பாருங்கள் மொட்டை சோழ்வு எத்தனை நாளைக்கு தான்? 3 நாளைக்கு தான் பாங்க. அப்போ என்ன எப்படி சொல்லிட்டு போட்டோம்? நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், தந்திரவாதியை வஞ்சிப்பான்னு சொன்னாவன். அதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறோம், வேகமாக வாசிங்கம்மா 2-3 வசனத்தை. ஆதியாகமம் 49:17 வாசிங்க. ஆதியாகமம் 49:17 வேகமாக. பாருங்க, இந்த பாம்பு எங்கே கிடக்குதான்? ஏம்மா பாம்பு எங்கே கிடக்காமா? பாருங்க, ஏறி இருக்கிற மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருக்குது. சாத்தான் நம்ம ஊழியத்தில் முன்னேறி போகக்கூடாது என்பதற்காக சில பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வழியில் என்ன செய்யறானா, அதான் வழின்னா என்ன, நம்ம இப்போ ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தை நம்ம செய்துக்கிட்டே வருகிறோம். இதில் முன்னேறி போக விடாதபடி சர்ப்பம் என்ன செய்தான்? வழியில் கிடக்குதான். ஆனால் அந்த சர்ப்பத்தை என்ன செய்வான்னு சொல்லியிருக்கு? மிதித்து போடுவான்னு சொல்லியிருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நல்லவா வந்துடுச்சு. நான் என் ரூமுக்குள்ளே இருக்கேன், அதுக்கு முன்னாலோடி வந்து பைக்குள்ளே இருந்திருக்கு. எங்கள் மகா கல்யாணம் அப்படியே போகும்போது புசுன்னு சத்தம் கேட்டு, என்னடா புசுன்னு சத்தம் கேட்க அப்படின்னு பார்த்தா பாம்பு இருந்திருக்கு. உடனே ஒரு பையனுக்கு, நம்ம சபையில் உள்ள பையனுக்கு ஃபோன் பண்ணோம். அவன் இன்னொரு தினம் குடிச்சு வந்தான். உலக பயிரான பையன்தான். அவன் வந்து அவர் துணி தாங்கன்னா ஒரு துணி கொடுத்து அப்படியே பிடிச்சிட்டு கொண்டு போகிறான் காட்டுக்கு. எங்கன்னா அது நான் காட்டில் கொண்டு விட போகிறேன். ஏன்? அவன் மனைவி கன்சீவாக இருக்கலாம். அதனால் இதை கொன்னா கற்பம் பிரசவிக்கும் போது என்ன செய்யுமா?
நாக்கு தள்ளிகிட்டே பிறக்கும் குழந்தைக்கு. அதனால் காட்டுக்குள்ளே கொண்டு விட போகிறேன் நான். சரியாப்பா எங்கேயா கொண்டு விடு, திரும்ப இங்கே வந்துடாம பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வழியில் கிடக்கிற சர்ப்பம் நீங்கள் ஊழியத்துக்கு முன்னேறி போக விடாதபடி சில தடைகளை சாத்தாங்களுக்கு கொண்டு வருவான். யார் மூலமாக கொண்டு வரலாம், ஆனால் அதை மிதிக்கிற பவர் உங்களுக்குள்ளே என்ன செய்யுது இருக்குன்னு அந்த ஆளை மிதிச்சிடக்கூடாது. அவன் கொண்டு வந்த போராட்டங்களை மிதிக்கிறதுக்கான பவர் தந்திருக்காரு. ஜெபத்தினால் அதை மேற்கொள்கிறோம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இவ்வகை பிசாசு போகாதுன்னு சொன்ன மாதிரி சில மனிதனுக்குள்ள பிசாசு உபவாசம் பண்ண ஜெபம் வச்சுருக்கோம், சபையில் நாம் உபவாசி ஜெபம் வைக்கிறோம், அதனால அந்த பிசாசு என்ன செய்யும், போயிடும். ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் பரிசேயர்கள் எல்லா சீசர்களும் உபவாசிக்க, உண்மை சீசர் மட்டும் உபவாசிக்க மாட்டாங்கன்னு கேட்டதுக்கு மணவாளன் அவர்களோடு கூட இருக்கும்போது பரலானி சும்மா சாக்கு போக்கு தான் சொன்னார். அப்படி அவங்க கையில் விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர் யார் கையிலையும். ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால் அவன் வட்டை இவரை விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிறகு இப்போ பிசாசு உபவாசம் ஜெபத்தாலும் வச்ச. அப்போ இவங்ககிட்ட என்ன கிடையாது, சீசர்கள்ட்ட உபவாசம் இல்லை ஜெபமும் இல்லை. ஆனால் உபவாசம் ஜெபம் இருந்தால் தான் அந்த பிசாசு என்ன செய்யும், போகும். அதனால் கூட ஆண்டவர் இருக்காருங்கிறக்காக நம்ம உபவாசம் ஜெபம் இல்லை நிறுத்தக்கூடாது. இன்றைக்கி துரு உபதேசம் ஒன்று வருது, அப்படி தானே? சரி பாஸ்டர் நமக்கு நேரம் தந்தால் போகலாம், ஆனால் நேரம் தர மாட்டாங்க. சரி, அப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த பாம்பு என்ன செய்யுது, வழியில் கிடக்குதுன்னு பார்க்குறோம். அவன் யார், பவுல் விரியன், அதுவும் ஒரு விரியன் தான். அவன் எல்லாரும் என்ன நான் அப்போஸ்தலர், நான் அந்த விறகு போட மாட்டேன்னு இருக்கலை. அவன் அப்போஸ்தலனாக இருந்தாலும் தாழ்த்தி விறகுகளை அள்ளி போட்டோன்னா அதுலேருந்து ஒரு விரியன் என்ன செய்ச்சு வந்து, அதனால் அது கொத்திட்டு கையில் கிடந்து தொங்குது. அவன் உதறிட்டு அவன் பாட்டுக்கு தீயில் உதறிட்டு பேசாமல் இருந்தான். கொஞ்சம் உடனே ஆட்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இவன் கொலைபாதகன், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தாலும் இவன் பாவம் இவனை விடலை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் வீங்கி, நமக்கு ஏற்கனவே வீங்கி தான் இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, வீங்கி என்ன செய்வான், கீழே செத்துவான்னு நினச்சாங்க. அவனே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஒன்றும் நடக்கிற. உடனே மாற்றி என்ன சொன்னாங்க, இவன் தேவன்னு சொன்னாங்கம்மா. ஆட்கள் அப்படி சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது, இப்படி சொன்னாலும் ஏற்றுக்கிடக்கூடாது. அப்படியானு மனசில் வச்சுட்டு எல்லா ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லி எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லி போயிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் 14 இவனுக்கும் பூமாலையெல்லாம் போட வந்தவங்க தான், அப்படி வந்தவங்க தான். பக்கத்தூரில் இருந்து சிலர் வந்து இவங்ககிட்ட சொன்ன உடனே என்ன செய்தாங்க, இவங்க அடித்து துவைச்சி ஊருக்கு வழியை கொண்டு போட்டாங்க. சரி போட்டுமா, இப்போ நம்ம நேரம் ஆகிட்டல பாருங்கள். அப்போ பவுல் அப்படி செய்தது. பாம்பு என்னது வெளியே கொண்டு போட்டாங்க அவனை, ஆனால் அவன் எழுஞ்சிட்டு போயிட்டான். அப்போ ஆட்கள் இதுவரைக்கும் புகழ்ந்து பூமாலை போட்டு எருதெல்லாம் வெட்டின ஆட்கள் தான். அதனால் உங்களுக்கு ஊழியத்தெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய பாஸ்டர் நம்ம யார் ஆபரா ஜோசப்பால் போன மாதம் எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு விவரமாக, யார் தான் எதிரியாக வருவான்னு சொல்லி. அப்படி தானே உள்ளே எல்லாம் இப்போ விவரமாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அப்போ அதனால் என்ன சொல்கிறோன்னா, தூற்றினாலும் ஏற்றுக்கிடக்கூடாது, போற்றினாலும் ஏற்றுக்கிடக்கூடாது. அது ஆண்டவர் நம்ம பாட்டு போத்தினா தூக்கி வைக்க, நம்மளை தூக்கி உயரத்துக்கு கொண்டு போகிறோன்னா கீழே என்ன செய்வோம், டபார்னி போடும். அப்போ இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சரி இதில் சில வசனங்கள் இருந்தாலும் அதை ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த காலை மிதிக்கிறதுக்கு அந்த காலை ஆண்டவர் என்ன செய்கிறாருமா, பக்குவப்படுத்துகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறார். லேலூயா, ஒரு கால் மிதிக்கணும்ல, மிதிக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் 12 சீசனுடைய காலை என்ன செய்தார், 3 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடும். உடனே பாருங்கள், காலை கழுவினார். அப்போ அவன் மல்லுக்கு இருந்தான் யார், பேதுரு. ஒரு கால் என் காலை என்ன செய்யக்கூடாது நீர். அப்போ ஆண்டு வச்சேன், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னுடைய ஊழியத்திலேயோ என்னுடைய வரங்கள்லையோ வல்லமையிலையோ பரலோகத்திலேயோ உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாதுங்கிற அர்த்தத்தில் ஒரே வார்த்தையை சொல்லி முடித்தார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் ஒன்றும் பங்கு இல்லை, ஊழியத்திலேயோ வரத்திலேயோ வல்லமையிலையோ பங்கு இல்லைன்னு சொன்னான். அவன் உடனே என்ன சொன்னான், ஆண்டவர் என் காலை மட்டும் இல்லைப்பா, என் கையையும் என் தலையும் கூட கழுவுன்னான். ஆண்டவர் சொன்னால் இல்லைப்பா, முழுகினவன் கால்களை மாத்திரம் மற்றபடியே சுத்தமாக இருக்கிறான்னு சொன்னான். அப்போ இதிலேருந்து என்ன சத்தியத்தை பார்க்குறோன்னா, இந்த கால் கூட எப்படி இருக்கணுமா, சுத்தமாக இருக்கணும், முழுவதும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணுங்கிறாரு. காலில் கொஞ்சம் தூசி இருந்தால் இருந்து போட்டுனே ஆண்டவர் விடலை, அதையும் கழுவுறேன் வா கழுவி விடுறேன்னு சொன்னார். அப்போ உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா, மணவாட்டி உன்னில் பழுது ஒன்று இல்லைன்னு சொன்னது போல நம்ம காணப்படணும். லேலூயா. 1 2வது என்ன சொல்லப்பட்டுக்கிறேன்னு சொன்னால், அந்த அவை யாரை பற்றியே சொல்லியிருக்கு. ஆதியா 49ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கும் பாருங்கள். ஆதியாமத்தில் சொல்லும் பொழுது, இல்லை உபாகம் 33:24 சொல்லும் பொழுது,
வாசிங்கம்மா, உடனே வாசிங்க. பாருங்க, இப்படி ஏமா இல்லையோ? உபாகம் 33:24 இல்லையா? சரி, ஆசேர் தன் காலை என்ன செய்தானா? எண்ணெயிலே தோய்த்தான்னு சொல்லியிருக்கு. ஒரு அலையிலே சொல்லுவோம். ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்த்தான். அப்போ சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் வலுசற்பதையும் மிதிக்கிறதுக்கு நம்ம காலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார். முதல்ல தூசி கூட இல்லாத அளவுக்கு அந்த காலை கழுவுகிறார் ஆண்டவர். முழுவதும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று. ரெண்டாவது, ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்த்தான் சொன்ன போல உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருப்பதாகன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினால் நம்ம எப்போது என்ன செய்யணுமா? நிறைந்திருக்கணும். சங்கீதக்காரன் 92 சொல்கிறான்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், காண்டாமிருகத்துக்கு என் கொம்பு உயரன்னு சொல்கிறான். இப்போ ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பலன் காண்டாமிருகத்துக்கு வந்து பலனை போல வல்லமையாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கழுவுகிறார், அபிஷேகப்படுத்துகிறார். மூணாவது, யோபு சொல்கிறான், என் காலை நெய்யினால் என் காலை கழுவினேன்னு சொல்கிறான். அது ஒரு வாசனை மிகுந்த வாழ்க்கை. நெய்யுங்கிற என்னதான் ஒரு வாசி. எங்கள் வீட்டிலலாம் மாடுகளிலிருந்து வெண்ணெயெல்லாம் எடுத்து கழுவிருக்கோம். அப்போ பாருங்கள், உருக்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் உருக்குன்னா 2-3 வீடு. இப்போ உள்ள வெண்ணெயெல்லாம் அது இல்லை. அப்போ அப்படி இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்? வாசனை மிகுந்த வாழ்க்கை. இன்றைக்கி ஓபி எப்படி தான் இருக்கிறான்? வாசனை மிகுந்தவனாக இருக்கிறான். இல்லையிலே சொல்லுவோம். ஒரு ஊழியக்காரன் சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து பால சிங்கத்தை மிதித்து போடுறது கொண்ட கால்களை எப்படி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறான்? கழுவி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை உள்ள வாழ்க்கை. பவுல் அதான் சொல்கிறான், எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துறது. இயேசு கிறிஸ்துக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவுடைய கால் எப்படி இருந்துச்சான்? உன்னோட முடிச்சிருவோம். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 1:15 2:18 சொல்லும் பொழுது உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலத்தை போல இருந்துச்சான். அவருடைய கால் எப்படி இருந்தாமா? வெண்கலத்தை போல இருந்து எதையும் மிதிக்கிறதுக்கு இருந்துச்சான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறேன்னு சொன்னார். உங்கள் கால் இதையெல்லாம் செய்கிறதுனால அழகாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற எதிர்ப்புகளோ இனி வருங்காலத்தில் இதை விட அதிகமாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லா எதிர்ப்புகளை மிதித்து போடத்தக்கதாய் கர்த்தரமை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், வல்லமைப்படுத்தி இருக்கிறார், அதிகாரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். எழுப்பிரட்டா.